சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்படியே அடிச்சனா அமைதியா இரு மச்சான். ஏய் கத்தாத விடுங்கங்கறல கத்த முடியாது. சத்தம் போட்ட மச்சான் நல்லா கட்டற விடுங்க சீக்கிரம். சரி மச்சான் சொல்றேன்ல அவ்வளவுதான் உள்ள பேசாம இரு. சத்தம் வர கூடாது. இத பார் சும்மா எங்க பொறுமையை சோதிக்காத. ஒழுங்கு மரியாதையா உன் போன் பாஸ்வேர்டை சொல்லிரு. அத மட்டும் சொல்லிட்டேனா நீ இங்க இருந்து உயிரோட போலாம். இல்ல டேய் என் பொறுமையை சோதிக்காதீங்க. ஒழுங்கு மரியாதையா என்ன விட்டுருங்க. அந்த கொலைகார நாராயணமூர்த்திக்கு உதவி செய்ய போய் நீங்க யாரும் பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏய் சொல்றது கேட்க மாட்டியா நீ? வேற அவசரப்பட்டு இவளை எதுவும் கொண்டு போட்டுறாதரா. ஏய் எத்தனை நாளைக்கு தான் இவ இப்படி அடம் பிடிப்பா? எல்லாத்தையும் இப்ப அவ சொல்லுவா பாரு. ஏய் பொண்ணு ஒழுங்கா பாஸ்வேர்டை சொல்லு. வீணா உயிரை விட்டுறாத. ஏய் சொல்றது காதுல விழல. பாஸ்வேர்ட் என்னன்னு சொல்லிடு. சொல்றியா இல்லையா? சொல்ல முடியாதுடா. என்னடா மச்சான் என்னடா இது பொறுமையா கேட்டா சொல்லிடுவான்னு சொன்ன. எங்க சொல்றா? இவன் நம்ம 4 பேர் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன அப்படி ஒரு தைரியம்? இவளெல்லாம் கொல்லணும்டா. நீ மட்டும் ஊர் சொன்னா இப்பவே இவளை கொண்டு போட்டுருவோம்டா. டேய் அவசரப்படாதடா. நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. எதுவா இருந்தாலும் அன்னைக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். மச்சி ஏற்கனவே பூட்டை திறந்து எஸ்கேப் ஆகி நமக்கு தண்ணி கட்டிட்டா. இதுக்கப்புறமா இவளை எப்படி தனியா விட்டுட்டு போறது? ஆமா ஆமா இவளை தனியா விட்டு போனா மறுபடியும் ஏதாவது பண்ணி தப்பிச்சிடுவா. டேய் நீ சொல்றது கரெக்ட் தான்டா. இவ தப்பிக்காம இருக்கிறதுக்கு இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. டேய் கர்ரா என்ன மச்சான் சொல்லவா மன்றா? இப்ப எப்படி தப்பிக்கிறான்னு பாப்போம். அருவி நீ எங்கம்மா இருக்க? எதுக்காக என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு இருக்க? நான் கொலைகாரி இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக கஷ்டப்பட்டு அதனால நீ மாட்டிக்கிட்டியம்மா. உன்னை காப்பாற்ற முடியாம பாவி ஆயிட்டேனே. இந்நேரம் நான் இல்லாம என் குடும்பத்துல பயந்துட்டு இருப்பாங்க. ஆனா என்ன கடத்தி வச்சிருக்கிற அந்த நாராயணமூர்த்தி நல்லவன் மாதிரி அவங்க கிட்ட நடிச்சிட்டு இருப்பான். அவனை விடக்கூடாது. அவனை காட்டி கொடுக்கணும்னா எப்படியாவது நான் இங்க இருந்து தப்பிச்சு ஆகணும்.